கருணை என்ற பேச்சுக்கே இடமில்லை, ஈரான் ராணுவ தளபதியின் இரக்கமற்ற உத்தரவு. ஹோர்முஸ் நீர்ணையை திறக்க படைபலம் பிரயோகம், ஐநாவிடம் அனுமதி கோரும் நாடு. போரின் முடிவு, ஈரான் உச்ச தலைவருக்கு நெருக்கமானவர் வெளியிட்ட அறிவிப்பு. மத்திய கிழக்கில் தொடரும் உச்சகட்ட கொதிநிலை, போரில் நுழையும் சீனா. நெத்தன்யாகு ஸ்டேலியர்களுக்கு வழங்கிய மோசமான பரிசு, ஈரானிய புரட்சிகர காவல்படை தளபதி தெரிவிப்பு. அமெரிக்க மக்களுக்கு ஈரான் ஜனாதிபதி அவசர கடிதம். அமெரிக்காவை நிர்கதியாக்கும் அரஸ்-2 ட்ரோன்கள், ஈரான் ராணுவம் வெளியிட்ட அறிவிப்பு. மத்திய கிழக்கு மோதலில் உச்சகட்ட பதற்றம், ஈரானுக்கு எதிராக திரும்பியுள்ள வளைகுடா நாடுகளின் கடும் எச்சரிக்கை. பேரழிவை ஏற்படுத்தும் தாக்குதல்களை அமெரிக்கா சந்திக்கலாம், ஈரான் விடுத்த அதிரடி எச்சரிக்கை. அடுத்த 24 மணி நேரத்துக்குள் குறிவைத்து தாக்குதல் நடாத்தப்படலாம், அமெரிக்கர்கள் ஈராக்கை விட்டு வெளியேறுமாறு அவசர எச்சரிக்கை. எதிரிகள் ஈரானுக்கு எதிராக தரைவழி தாக்குதல் நடத்த முயற்சித்தால் ஒரு ஆக்கிரமிப்பாளர் கூட உயிர் பிழைக்க கூடாது என ஈரானிய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் கதாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் நாட்டை பாதுகாப்பதில் ராணுவம் தயாராகவும் உறுதியாகவும் உள்ளது என அவர் வலியுறுத்தியுள்ளார். இன்று வியாழக்கிழமை ராணுவத்தின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் ஒன்றிலிருந்து இணைய வழியில் உரையாற்றிய மேஜர் ஜெனரல் கதாமி, நாடு முழுவதும் உள்ள ஈரானிய ராணுவத்தின் தரை வான் பாதுகாப்பு, விமானப்படை மற்றும் கடற்படை தளபதிகளிடம் பேசினார். எதிரிகளின் எந்தவொரு விரோத நடவடிக்கையும் எதிர்கொள்ள ஈரானிய ராணுவம் தாக்குதல் மற்றும் தற்காப்பு ஆகிய இரு நிலைகளிலும் முழுமையாக தயாராக உள்ளது என அவர் கூறினார். எதிரிகளின் நடமாட்டங்களையும் நடவடிக்கைகளையும் மிகுந்த விழிப்புடன் கண்காணித்து அவற்றை நொடிக்கு நொடி பகுப்பாய்வு செய்து சரியான நேரத்தில் எதிரி தாக்குதல்களுக்கு எதிரான எதிர் நடவடிக்கைகள் செயற்படுத்த வேண்டும் என ஹதாமி தளபதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். எதிரி தரைவழி தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் ஒரு தனிநபர் கூட உயிர் பிழைக்க கூடாது என்று தளபதி வலியுறுத்தினார். இது ஆக்கிரமிப்பாளர்கள் மீது கருணை காட்டக்கூடாது என்ற நிலைப்பாட்டை பிரதிபலித்துள்ளது. ஈரானின் மூலோபாய நோக்கங்களுக்காக இராணுவ தளபதி இதனை எடுத்துரைத்தார். நாட்டின் மீதான போர் அச்சுறுத்தல் அகற்றப்பட்டு அனைத்து குடிமக்களும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். ஈரானியர்கள் பாதுகாப்பின்றி வாழும் போது எந்த ஒரு பகுதியும் பாதுகாப்பானதாக இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் எதிரிகள் தங்கள் நோக்கங்களை அடைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அவர் உறுதியளித்தார். போருக்கு பிந்தைய ஈரானின் மறுவடிவமைப்பு குறித்த அமெரிக்க ஜனாதிபதியின் பொறுப்பற்ற அறிக்கைகளை மேஜர் ஜெனரல் கதாமி விமர்சித்தார். ஈரானின் பேரையும் இருப்பையும் அளிப்பதற்கான அமெரிக்க ஸ்டேலிய எதிரணிகளின் உண்மையான நோக்கங்களை இந்த கருத்துக்கள் உறுதிப்படுத்துகின்றது என அவர் தெரிவித்தார். மக்களின் உறுதி மற்றும் இந்த விரோத திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை கருத்தில் கொண்டு ஈரானுக்கான அனைத்தும் இன்றைய வழிகாட்டும் கொள்கையின் கீழ் அனைத்து முயற்சிகளும் உறுதியான வெற்றியடையும் வரை தொடர வேண்டும் என ஆக்கிரமிப்பாளர்களை முழு பலத்துடன் எதிர்கொள்ள இராணுவம் தயாராக உள்ளது என அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணையினை மீண்டும் திறக்க படை பலத்தை பிரயோகிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு அங்கீகாரம் அளிக்குமாறு ஐநாவை ஐக்கிய அரபு அமீரகம் வலியுறுத்தியதாக புளூம்பர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. நீரிணைக்கு உள்ளேயும் அதை சுற்றியும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய பாதுகாப்பு சபை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூதர் முகமது அபுசாஹாப், ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரெஸ் மற்றும் பாதுகாப்பு சபை தலைவருக்கு செவ்வாய்க்கிழமை எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இந்த வளைகுடா நாடு குறிப்பாக ஐநா சாசனத்தின் அத்தியாயம் 7 குறிக்கின்றது. இந்த சட்ட கட்டமைப்பு பொருளாதார தடைகள் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட இராணுவ படைபல பயன்பாடு வரையிலான நடவடிக்கைகள் மூலம் சர்வதேச கையாள பாதுகாப்பு சபைக்கு அதிகாரம் அளிக்கிறது. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய அமெரிக்க ஸ்டேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து ஹோர்முஸ் நீர்ணையை முடக்கியதால் அது செயலிழந்துள்ளது. இந்த நிலையில் பொதுவாக உலகளாவிய விநியோகத்தில் சுமார் 20% ஏறத்தாழ 20 மில்லியன் பீப்பா எண்ணெய் தினமும் இந்த நீர்ணை வழியாக செல்கிறது. இந்த நீர்ணை மூடப்பட்டதால் உலகளாவிய எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன. கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீண்டகால பொருளாதார சேதம் குறித்த அச்சம் எழுந்துள்ளது. பிப்ரவரி மாத இறுதியிலிருந்து அமெரிக்காவும் ஸ்டேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன. இதில் அப்போதைய உச்ச தலைவர் அலி கமேனி உட்பட 1340க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர்.
நடந்து வரும் இந்த போர் ஆக்கிரமிப்பானது தவறான கணிப்புகளின் அடிப்படையில் அல்லாமல் ஈரானின் வியூகம் மற்றும் உறுதியின்படியே முடிவுக்கு வரும் என ஈரான் உச்ச தலைவரின் சர்வதேச விவகாரங்களுக்கான மூத்த ஆலோசகரான அலி அக்பர் வேலாயுதி தெரிவித்துள்ளார். 1981 முதல் 97 வரை ஈரானின் வெளியுறவு அமைச்சராக பணியாற்றிய வேலாயுதி தனது எக்ஸ் கணக்கில் இது தொடர்பில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஆக்கிரமிப்பை தொடங்கியவர்களின் அதீத தன்னம்பிக்கை அல்லது கற்பனையான எதிர்பார்ப்புகளால் இந்த போர் தீர்க்கப்படாது என அவர் உறுதியாக கூறியுள்ளார். அதன்படி ஈரானின் கவனமான திட்டமிடல் மற்றும் வலிமையின் மூலமே இப்போர் முடிவுக்கு வரும் என வேலாயுதி வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீர்நிலையை உலகுக்கே திறந்திருந்தாலும் அது ஈரானின் எதிரிகளுக்கும் அவர்களின் பிராந்திய தளங்களுக்கும் எப்போதும் மூடப்பட்டு இருக்கும் என அவர் தெரிவித்தார். ஈரான் மீதான போரில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் தமது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துமாறு சீனா வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மாவோனிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மாவோனிங் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் ஈரானை மிக கடுமையாக தாக்குவோம் என அச்சுறுத்தியுள்ள நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இராணுவ வழிமுறைகளால் ஒரு பிரச்சினைக்கு தீர்வை காண முடியாது. மோதல்கள் தீவிரமடைவது இரு தரப்புக்கும் நலன் பயன்காது. இந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பில் மேலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க அனைத்து தரப்பினரும் முயற்சிக்க வேண்டும் என செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்தார். தொடர்ச்சியான ஏவுகணை எச்சரிக்கை ஒளிகளும் பதுங்கு குழிகளில் நிலவும் அச்சமும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலியர்களுக்கு வழங்கிய விடுமுறை கால பரிசு என ஈரான் புரட்சிகர காவல் படையின் விண்வெளிப்படை தளபதி விமர்சித்துள்ளார். தனது எக்ஸ் கணக்கில் ஹிப்ரு மொழியில் எழுதிய ஒரு பதிவில் பிரிகேடியர் ஜெனரல் மஜித் முசாவி இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளான பகுதிகளில் உள்ள குறுகிய இருண்ட நிலத்தடி பதுங்கு குழிகளுக்குள் தொடர்ச்சியான எச்சரிக்கை ஒளிகளும் நடுக்கமும் நிலவும் காட்சிகளை அவர் விவரித்துள்ளார். இந்த நிலையில் இத்தகைய நிலைமைகள் விடுமுறை காலத்தில் சியோனிஸ்டுகளுக்கு நெதன்யாகு வழங்கும் பரிசின் ஒரு பகுதியை பிரதிபலிக்கின்றது என கேலி செய்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28 அன்று முதல் ஈரானுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. இந்த தாக்குதலால் ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி உட்பட பல மூத்த இராணுவ தளபதிகள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களிலும் பிராந்திய தளங்களிலும் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நிலைகளை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு பதிலடி தாக்குதல் நடாத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு மோதல் உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு முன்னுரிமை அளிக்கும் செயலா என அமெரிக்க மக்களிடம் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்கியன் கேள்வி எழுப்பினார். அத்துடன் இஸ்ரேலின் ஒரு பினாமியாக அமெரிக்கா போரில் நுழைவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க மக்களுக்கு புதன்கிழமை பிற்பகல் எக்ஸ் தளத்தில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்கியன் எழுதிய கடிதத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். பெசக்கியன் தனது கடிதத்தில் அமெரிக்கா போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் இஸ்ரேலால் தூண்டப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா, ஐரோப்பா அல்லது அண்டை நாடுகளின் மக்கள் உட்பட மற்ற நாடுகளின் மீது ஈரானிய மக்களுக்கு எந்த விரோதமும் இல்லை என அவர் கூறினார். பல்வேறு காலகட்டங்களில் வரலாற்று மற்றும் புவியியல் ரீதியான சாதகங்கள் இருந்த போதிலும் ஈரான் தனது நவீன வரலாற்றில் ஒருபோதும் ஆக்கிரமிப்பு, விரிவாக்கம், காலனித்துவம் அல்லது ஆதிக்கம் செலுத்தும் பாதையை தேர்ந்தெடுத்ததில்லை என அவர் வலியுறுத்தினார். ஆக்கிரமிப்பு, படையெடுப்பு மற்றும் உலக வல்லரசுகளின் தொடர்ச்சியான அழுத்தங்களை தாங்கிய பின்னரும் மற்றும் அதன் பல அண்டை நாடுகளை விட இராணுவ மேலாதிக்கம் பெற்றிருந்த போதிலும் ஈரான் ஒருபோதும் போரை தொடங்கியதில்லை. ஆயினும் தன்னை தாக்கியவர்களை அது உறுதியுடன், துணிச்சலுடன் முறியடித்துள்ளது. ஈரானை சுற்றியுள்ள பகுதியில் அமெரிக்கா தனது இராணுவ படைகளின் கணிசமான பகுதியை நிலைநிறுத்தியுள்ளது என்றும் இந்த தளங்களில் இருந்தே சமீபத்தில் தொடங்கப்பட்ட அமெரிக்க ஆக்கிரமிப்புகள் அத்தகைய இராணுவ இருப்பு உண்மையில் எவ்வளவு அச்சுறுத்தலானது என்பதை நிரூபித்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இயற்கையாகவே இதுபோன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் எந்த ஒரு நாடும் தனது தற்பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதை கைவிடாது என பெசஸ்கியன் கூறினார். ஈரான் செய்தும் தொடர்ந்து சுத்தம் செய்கின்றது வருவது நியாயமான தற்காப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு நிதானமான பதிலடியை தவிர அது எந்த வகையிலும் போரையோ அல்லது ஆக்கிரமிப்பையோ தொடங்குவதல்ல. இந்த போர் உண்மையிலேயே அமெரிக்க மக்களின் நலனுக்காகவா என்று பெசஸ்கியன் கேள்வி எழுப்பினார். அமெரிக்கா இஸ்ரேலின் ஒரு பினாமியாக போரில் நுழைவதாக குற்றம் சாட்டினார். ஈரானிய அச்சுறுத்தல்களை உருவாக்குவதன் மூலம் பலஸ்தீனியர்களின் மீதான தனது குற்றங்களிலிருந்து உலகளாவிய கவனத்தை திசை திருப்ப இஸ்ரேல் முயல்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா AWACS மற்றும் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் உள்ள இடங்கள் மற்றும் பிராந்திய தளங்களை குறிவைத்து ரோன் தாக்குதலை நடாத்தியதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. பென்குரியன் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க AWACS மற்றும் எரிபொருள் நிரப்பு விமானங்கள் உள்ள இடங்கள், ஏவுகணை மற்றும் போர் ட்ரோன்களை கண்டறிந்து கண்காணிக்கும் ரேடார் தளம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போராளில்லா விமானங்கள் எதிர்கொள்ளும் மின்னணு போர் தளங்கள் ஆகியவற்றின் மீது தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக குறிப்பாக
குடியிருப்பு மற்றும் இராணுவம் இல்லாத இடங்களை குறிவைத்து நடாத்தும் வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களையும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இராணுவ பகுதிகளையும் ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் குறிவைத்ததாக ஈரான் இராணுவம் கூறியுள்ளது. பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் கண்காணிப்பின்படி இந்த தாக்குதலை அந்த மையங்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதோடு இராணுவ விமானங்களுக்கான போர் நடவடிக்கைகள், போர் ஆதரவு மற்றும் ஏவுகணைகள், போர் ட்ரோன்களை கண்காணிக்கும் பணிகளையும் கடுமையாக பாதித்துள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்திய தாக்குதலின் போது 2000 கிலோமீட்டர் செயற்பாட்டு வரம்பு கொண்ட சக்தி வாய்ந்த அரஸ் 2 ட்ரோன்கள் ஈரான் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பில் அமெரிக்க அதிகாரிகள் தரப்பில் எந்தவிதமான உறுதிப்படுத்தல்களும் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் மோதல் தீவிரமடையும் சூழலில் 3வது உலகப் போர் உருவாகும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போரில் எந்தவொரு நாடும் நுழையாமல் இருந்த சூழலில் தற்போது அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா நேரடியாக நுழையும் ஆபத்து உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ளதனால் வளைகுடா நாடுகளின் பொருளாதாரம் முடங்கும் நிலையில் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக அமீரக தூதர்கள் அமெரிக்கா, ஐரோப்பா தரப்புடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதுடன் இன்று வியாழக்கிழமை வாக்கெடுப்பு நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் போருக்கு பதிலடியாக ஈரான் அங்குள்ள கட்டுப்பாடுகளை விதித்துள்ள சூழலில் இதனால் உலக எண்ணெய் சப்ளை, எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்கி வருவதால் அந்த தாக்குதலை நிறுத்தவில்லை என்றால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அமீரகம், சவுதி வெளிப்படையாக எச்சரித்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் சவுதி அரேபியா உள்ளிட்ட பிற வளைகுடா நாடுகளும் ஈரானுக்கு எதிராக திரும்பியுள்ளது. மேலும் ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள் அமீரகத்துக்குள் நுழையவோ அல்லது அமீரகம் வழியாக பயணம் செய்யவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. எமிரேட்ஸ், எடிஹாட், ஃப்ளை துபாய் என்ற 3 முக்கிய விமான நிறுவனங்களும் இது குறித்து அறிவித்துள்ளது. ஈரான் கடவுச்சீட்டை வைத்திருப்போருக்கு துபாயில் அனுமதி இல்லை எனவும், அதே நேரம் ஹோல்டன் விசா வைத்திருப்போருக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையினை தொடர்ந்து அமெரிக்கர்கள் மீது அழிவுகரமான தாக்குதல்களை தொடங்குவதாக ஈரான் ராணுவம் இன்று எச்சரித்துள்ளது. மேலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நிரந்தர அவமானத்தையும், வருத்தத்தையும், சரணடைதலையும் சந்திக்கும் வரை போரை தொடரப்போவதாக ஈரான் சபதம் செய்துள்ளது. கௌரவமான மற்றும் முஸ்லிம் தேசமான ஈரானுக்கு எதிராக அவர்கள் தொடங்கிய ஆக்கிரமிப்பு எதிரிகள் விலை கொடுக்க வேண்டும். எங்கள் ராணுவ ஆற்றல் மற்றும் எங்கள் ஆயுதங்கள் குறித்து அமெரிக்காவின் உளவு தகவல் முழுமையற்றது என ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் லோஸ் பகாரி தெரிவித்துள்ளார். எங்களின் உண்மையான ஆற்றலை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களின் முக்கியமான ஏவுகணை உற்பத்தி தளங்கள், நீண்ட தூர தாக்குதல் ட்ரோன்கள், நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள், மின்னணு போர் மற்றும் சிறப்பு ஆயுதங்கள் நீங்கள் அழித்து விட்டதாக எண்ண வேண்டாம். நீங்கள் தாக்கியதாக நினைக்கும் எங்கள் தளங்கள் முக்கியமற்றவை. எங்களின் முக்கிய இராணுவ உற்பத்தி உங்களுக்கு தெரியாத மற்றும் உங்களால் ஒருபோதும் அடைய முடியாத இடங்களில் நடைபெறுகிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2 வாரங்களுக்குள் அல்லது 3 வாரங்களுக்குள் அமெரிக்கா இந்த மோதலிலிருந்து விலகக்கூடும் என கூறியுள்ளார். ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் அடுத்த ஓரிரு நாட்களில் பக்தாத் நகரை தாக்கக்கூடும் என பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க தூதரகம் ஏப்ரல் 2 எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டு பொதுமக்களை எச்சரித்துள்ளது. ஈரானுடன் இணைந்து ஈராக்கிய குழுக்கள் அடுத்த 24 தொடக்கம் 48 மணி நேரத்தில் பக்தாத்தின் மையப்பகுதியில் தாக்குதல்களை நடத்த திட்டமிடலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக ஈராக் நாட்டில் உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேறுமாறு மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க குடிமக்கள், வணிக நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், தூதரக வசதிகள், எரிசக்தி உட்கட்டமைப்பு, ஹோட்டல்கள், விமான நிலையங்கள் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்புடையதாக கருதப்படும் பிற இடங்களையும், அத்துடன் ஈராக்கிய நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களின் இலக்குகளை குறிவைக்க திட்டமிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கு உதவுவதற்காக அமெரிக்க தூதரகம் வெளியேற்ற உத்தரவின் பேரில் திறந்தே உள்ளது. பாதுகாப்பு அபாயங்களை கருத்தில் கொண்டு பக்தாத்தில் உள்ள தூதரகத்துக்கோ அல்லது ஏற்பில் உள்ள துணை தூதரகத்துக்கோ வர முயற்சிக்க வேண்டாம். அமெரிக்க குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது ஏர்ஃபில் உள்ள துணை தூதரகத்தை airfilacs@state.gov என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளவும் என அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. எனவே அமெரிக்க மக்கள் எந்த சூழ்நிலையிலும் நாட்டுக்கு பயணம் செய்யக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது.